Hi friends, welcome to NS Designs. இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணி இயரிங் டாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லக்ஷ்மி காயின்ஸ் ஆக்சுவலி நான் ஆரி ஒர்க்குக்கு வாங்கினது. என்கிட்ட இது நிறையவே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு எந்த மாதிரி டைப் செய்ய போகிறோம்னா, மேலே வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த டைப்பில் இயரிங் டாப் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம நார்மலாக லக்ஷ்மி காயின் எடுத்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்ட் பாட் இருக்கும். இதில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ரவுண்ட் பாட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக அந்த லக்ஷ்மி காயின் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம எல்லாமே பேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ ரெண்டு சிம்பிளான டிசைன்ஸ் மட்டும் பார்க்கலாம். மீதி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிசைனுக்கு நான் எடுத்திருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா, இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 6000 விட இது நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ இந்த க்ளூ ஒன்று எடுத்துக்கோங்க. தென் நான் சொன்ன இந்த ஸ்டோன் இது எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலி நான் வந்து மாற்றி வாங்கிட்டேன். ஸோ இதை என்னால் ப்ரேஸ்லெட்டில் யூஸ் பண்ண முடியல. இதுக்கு பதில் வேறு வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இயரிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது தென் அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் தேவை. இதை வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த லக்ஷ்மி காயின் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட டாப் சைடு எடுத்துக்கோங்க. டாப் சைடு நம்ம இயரிங் வந்து அந்த பேக் ஸ்டட் பேக் தான் வைக்க போகிறோம். அதாவது அந்த திருகாணி போடுவோம் இல்லையா, அந்த டைப் வைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இது ஐபின் கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை வந்து நான் சென்டரில் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இந்த டைப் நம்ம ஸ்டட் டாப் செய்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் செய்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் இதை வந்து இதில் க்ளூ போட்டுட்டு இதை சுற்றி நான் அந்த ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டாஸ்க்காகவே இருக்குது. ஏன்னா நான் ஒரு இது செஞ்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. உங்களுக்கு ஈஸியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அது க்ளூ இப்போ தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால அந்த சென்டர் ஸ்டோன் வந்து நெகிழ்ந்து போகுது. ஸோ நான் அதையும் அசைக்காமல் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நம்ம கையில் வேறு க்ளூ பட்டுக்குது. அது பட்டுச்சுன்னா ஒரு நாளாவது அப்படியே இருக்குது. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தே இது பண்ணுங்கள். இப்போ இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பெண்ணெல்லாம் வந்துருச்சு. நான் இன்னும் அதெல்லாம் வாங்கலை, கையிலேயே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த க்ளூ இதை வச்சே எடுத்து விட்றேன். நம்மளுக்கு அந்த ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி. தென் நம்மளுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துடுங்க. இதுலேயே தான் நம்ம இன்னொரு டைப்பும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேக் சைடில் அது அந்த இயரிங் பேஸ் வந்து நம்ம போட முடியும். ஸோ நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இன்னொரு மாடல் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட மல்டி கலர் குந்தன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து இதுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ இதை வச்சு இதுலேயும் வந்து நான் ஸ்டோன் செயின் தான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் வந்து நம்ம பெரிய குந்தன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து கிளிப் டைப்பு அந்த குந்தன்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே அப்படியே ஸ்டட் பேக்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த லக்ஷ்மி காயின் வந்து தேவைப்படாது. நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலி அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது இன்னும் இதாக இருக்குது. ஸோ இது ஈஸியாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதோட ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் எங்கேயாவது வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கும். வச்சுட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். எனக்கு கையில் ஆக்சுவலாக ஒட்டுது. நான் உங்களுக்கு இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டும்போது அந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா லக்ஷ்மி காயினை, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அவுட்புட் வீடியோ போடுவேன். அது நம்ம நார்மலாக நம்ம கட்டர் இருக்கு இல்லையா, இந்த கட்டர்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேல் பார்ட்டை கட் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். உண்மையாகவே நல்லாயிருக்கு.
எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து எனக்கு லக்ஷ்மி காயினுக்கு கரெக்டாக இருக்குது, அந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்குது. தெரியுதா? ஓகே, நான் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டட் பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த இதில் வந்து ஸ்டட் பேக் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இது ஒரு நாள் காஞ்சால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நான் இன்றைக்கி ஃபுல்லாக காய வச்சுட்டு நாளைக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.